அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களா? நாளை ஏற்பட போகும் சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு நாளை நிகழப்போகும் சனி பகவானுடைய மீனராசி பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மீனராசி பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 தேதியான அன்று 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றிகள் ஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது யோகங்களை வாரி வழங்குவார். சுப செய்தி வந்த வண்ணமாக இருக்குங்க. முக்கிய புள்ளிகள் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற இருக்கு. தொழில் வெற்றி நடைபோடுங்க. பொருளாதாரம் உச்சநிலை அடையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சனி விலகிய பிறகு உங்களுக்கு ஏற்ற சிறப்பு தலங்களுக்கு அனுகூல நாளில் சென்று வழிபட்டு வருவது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நாளையான மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதன் விளைவாக எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடுங்க. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருக்குதுங்க. பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம், கல்யாணம், கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு போன்றவற்றிற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூட இருக்குதுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. இதனால் பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களில் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. செல்வந்தர்கள் அறிமுகமாகி பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுக்க வழிவகுப்பார். நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெற்று கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு உண்டு. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் பதிவதால் களத்திரஸ்தானம் பலம் பெறுதுங்க. வெற்றிகள் ஸ்தான அதிபதி சனியினுடைய பார்வை பதிவதால் வெற்றி மீதி வெற்றி வந்து சேருங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்குது. அதே போல் தம்பதியர்களுக்கு ஒற்றுமை பலப்படுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வந்து மகிழ்விக்குங்க. திருமண வயதை எட்டிய பெண் பிள்ளைகளுக்கு திருமண சீர்வரிசை பொருட்களை வாங்குவீங்க. அதே போல் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்காங்க. சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் சனி பகவானுடைய இந்த பயிற்சி அமையிருக்கு. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் லாபஸ்தானம் புனிதம் அடையுதுங்க. எனவே தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. பணியாளர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் பக்கபலமாக இருப்பீங்க. அதே போல் பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகல இருக்கு. உயர்கல்வி பெறுவதற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. புதியதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீங்க. எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறுபவர்களின் நட்பால் காரியங்கள் கைகூடிவிடும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு பூர்வ
புண்ணிய ஸ்தானமாகி மீனத்திற்கு மாறி இருக்கிறாருங்க சனி பகவான். அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடம் குரு பகவான் அமர்ந்து அந்த சனியையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு நிறைவை தருங்க. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்க இருக்கு. குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை குறையுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்பட இருக்கு. வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சுங்க. என்றோ பட்ட கடன்களும் கவலை அளிக்கும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக செலவுகள் அதிகரிக்குங்க. உத்தியோக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியே செல்ல வேண்டிய அவசியத்தால் குடும்ப பொறுப்புகள் கவலை அளிக்க இயலாதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் திருமண முயற்சிகள் தடங்கள் தாமதங்களும் ஏற்படுங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக சஞ்சார தோஷம் நீங்கி விடுவதால் அலுவலக சூழ்நிலையில் நிம்மதி உண்டாகுங்க. பணிச்சுமை குறையும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் மனதில் நிம்மதி பிறக்க இருக்கு. வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை நிறைவேற்றி வைப்பார் சனீஸ்வரன். பணிகள் கவனக்குறைவாக இருப்பதற்கு தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் உடல் நலனில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் செய்யும் தொழிலில் அலைச்சல் உழைப்பும் கடினமாக இருக்குங்க. நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் உழைப்புக்கேற்ற கூலி கொடுப்பவர் தான் சனி பகவான். வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்கும் நியாயமான எஜமானவருங்க. சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதே போல் வங்கிகளின் கண்டிப்பு கவலை அளிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கி நின்று போகுங்க. அதே போல் தரக்குறைவான சரக்குகள் சந்தையில் மலியுங்க. அதுவே உங்களுடைய விற்பனையை கடுமையாக பாதித்துவிடும். அதனால் உங்களுடைய பொருட்களை தரமானதாகவும் நியாயமானதாகவும் கொடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. இத்தருணங்கள்ல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் பசுனை அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.